வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரெயின் ஆன் டெக்னிக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் மூலமாக பூட் பண்ணி எப்படி விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு மெயினாக என்ன வேணும்னாக்கா மூணு பொருட்கள் வேணும். ஒன்று யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் வேணும், அது மினிமம் 8 GB இருக்கணும். 16 GB இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வேண்டியது விண்டோஸ், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது விண்டோஸ் 7 இருந்தாலும் விண்டோஸ் 10 விண்டோஸ் 8 எது இருந்தாலும் அதனுடைய ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மேட் நமக்கு வேணும். அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மேட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் இங்கே விண்டோஸ் 10க்கான ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மேட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே போனீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னாக்கா பாருங்கள், என்னுடைய இமேஜ் ஃபைலை ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மேட்டில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மூணாவது நமக்கு என்னன்னாக்கா, இதை க்ரியேட் பண்ணுற அதாவது விண்டோஸ் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவை பூட்டபுளாக மாற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேரு ஒரு 1.1 MB ரொம்ப சின்ன ஃபைல் தான். அந்த சாஃப்ட்வேர் பேர் ரூஃபோஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. கிளிக் பண்ணி இங்கே போனீங்கன்னாக்கா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதான் அந்த ஃபைலு. இந்த ஃபைலை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆயிரும். 1.1 MB தான். நான் இப்போ இங்கே சேவ் பண்ணி கேட்குறது டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுற சொல்கிறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன். இந்த சேவ் ஆகிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ஃப்ளாஷ் டிரைவை ஆல்ரெடி நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே அந்த டிவைஸ் வந்துடும். இதான் என்னுடைய டிவைஸ். என்னோடய ஃப்ளாஷ் டிரைவ் 16 GB பிரெயின் ஆன் அப்படின்னு செட் பண்ணிக்கேன். அதை இங்கே ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே உங்களுடைய ஐஎஸ்ஓ ஃபைல் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஐஎஸ்ஓ ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்க அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். இங்கே செலக்ட்னு ஆப்ஷன் இருக்குது. நான் விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் விண்டோஸ் 10 இருக்குது, அதை இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். விண்டோஸ் 10 சொல்லி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மற்ற ஆப்ஷனில் எனேபிள் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் நீங்கள் ஒன்று பண்ண விண்டோஸ் ஸ்டாண்டர்ட் என்னென்ன வெர்ஷன் ஒன்று விண்டோஸ் ஸ்டாண்டர்ட் இதில் இருக்குது. அதான் விண்டோஸ் ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டலேஷனாக அது தெரிஞ்சு பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி, இது ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்டு எப்படி பூட் பண்ணணும், ஜிபிடி ஒன்றே பூட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்கள் யூஸ் பண்ணுறது எஸ்எஸ்டி டிரைவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜிபிடி ஃபைல் ஃபார்மேட்டில் தான் வருது, புது ஃபைல் ஃபார்மேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர், இது பழைய எல்லா கம்ப்யூட்டர்லையும் எல்லா பூட்டபுள் மாஸ்டர் பூட் ரெக்கார்டு எல்லா பூட்டிங் மெத்தடும் இதை மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிறீங்கனாக்கா இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க. இதான் உங்கள் டிவைஸு. இங்கே கிளிக் பண்ணி மேனேஜ் போனீங்கன்னாக்கா, மேனேஜில் போய்ட்டு இது டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இந்த உங்கள் சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த வேல்யூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு பார்ட்டிஷன் டைப் என்ன மாதிரி கேட்டிங்கனாக்கா ஜிபிடி ஃபைல் பார்ட்டிஷனில் இருக்குது. அப்போ நீங்கள் ஜிபிடி மாதிரில் க்ரியேட் பண்ணணும். இதே எம்பிஆர் இருந்தால் எம்பிஆரில் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் எனக்கு ஜிபிடி இருக்கிறதுனால நான் ஜிபிடி செலக்ட் பண்ணிட்டு ஜிபிடி மூலியம் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, எம்பிஆர்னால் எம்பிஆர் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். ஜிபிடி க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்னோடய ஃப்ளாஷ் டிரைவுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். நான் என்ன பேர் கொடுக்குறேன்னா விண்டோஸ் 10 ப்ரோ கொடுத்துக்கிறேன். இதை முடிஞ்சு அடுத்தது வேறு எந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண வேணால் அதை அப்படியே விட்டுட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவு பூட்டபுளாக மாறப்போகுது. அதில் இருக்க யூஎஸ்பியில் எல்லா டிரைவும் எல்லா டேட்டாவும் டெலீட் ஆகிரும்னு சொல்லியதோ அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஆகிட்டுனா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் கிளீனிங் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இதை பற்றின அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன அட்வான்டேஜ் கேட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் எங்கேயாவது இன்ஸ்டலேஷன் எடுத்து போடணும், சீடி டிரைவ் எடுத்து போனால் சீடி டிரைவ் சில இடத்துல ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம சீடி டிரைவ் எடுத்துகிட்டு கேரி கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிடி லாங் டைம் வராது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில ஃபைல்லாம் ரீட் ஆகாது, கரப்ட் ஆகி அது மாதிரி ஃபைல் வரும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவில் வராது. ஏன்னா இதில் உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா டெலீட் ஆகும், எரேஸ் ஆகிறதுக்கு டேட்டா எரேஸ் ஆகும் அவ்வளோ சான்ஸ் இல்லை. அப்போ இது அதை விட பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் சிடி வழியாக பூட்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சிடி டிரைவ் வேணும், சிடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். இதுனா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் டிரைவில் ஈஸியாக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். இது மூலியமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகிட்டுருக்குனாக்கா, இந்த ஃப்ளாஷ் டிரைவு பூட்டபுளாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது 2-3 நிமிஷம் ஆகும். அதனால் என்னோடய வீடியோவை உங்களுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டு கடைசியாக எப்படி முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நெக்ஸ்ட் இது கிரியேட் ஆனதுக்கப்புறமா எப்படி நம்ம பூட் பண்ணி விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது வித்தவுட் சிடி டிரைவ் சிடி இல்லாமல் ஃப்ளாஷ் டிரைவை பூட் பண்ணுறது அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டார்ட்டுங்கிற பட்டல் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ பூட்டபிள் யூஎஸ்பி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இந்த பூட்டபிள் யூஎஸ்பி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ எப்படி விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ நான் க்ரியேட் பண்ண பூட்டபிள் யூஎஸ்பி. இப்போ இங்கே சீரியல் டிரைவ் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சீரியல் டிரைவ் இல்லை. இப்போ நான் இது வழியாக பூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லேப்டாப்பை ஆன் பண்ண போகிறேன். இதில் நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணி பயாஸ்குள்ளே போகணும். பயாஸ்குள்ளே போகிறதுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா F2 இருக்கும், அப்படி இல்லைனாக்கா F10 இருக்கும். அது நீங்கள் உங்கள் லேப்டாப்புக்கும் உங்கள் கம்ப்யூட்டருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சு போயிடும். அதுக்கு எஸ்கேப் பண்ணிங்களே உங்களுக்கு வந்து கீழே காட்டும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டேன், லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன், F2 ப்ரெஸ் பண்ணிட்டேன். டைரெக்டாக பயாஸ்குள்ளே போயிட்டு இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பூட்டில் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் யூஎஸ்பி செட் பண்ணிக்கணும். இதை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா F5 F6 கொடுத்துருக்காங்க. இது F5 F6னா சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நான் F6 பண்ணால் மேலே வச்சுட்டேன். பண்ணிட்டு F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா இது சேவ் பண்ணணும்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கு என்டர் அடிச்சிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயாஸுடைய இது என்னுடைய யூஎஸ்பி வழியாக பூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் லோடிங் ஃபைல் ஆகுது. இப்போ விண்டோஸ் வழியாக பூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், சீரியல் டிரைவ் இல்லை, ஃப்ளாஷ் வழியாக பூட் ஆகுது என்னோடய ஃபைலு. இது பாருங்கள் ஸ்டார்டிங் விண்டோஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை மாதிரி தான் நம்ம யூஎஸ்பி க்ரியேட் பண்ணிக்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இது விண்டோஸ் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுவேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இதுமாதிரி இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டு இருக்கோம். நன்றி.